மை டியர் கௌதமி செல்லக்குட்டீஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷலான வெல்கம்ப்பா. உங்களுக்கான ஆன்சர் கீ பார்த்தலாம் அண்ட் கிரேஸ் மார்க் கொஞ்சம் சேர்த்து வந்திருக்கா இல்லையா அதை பார்த்தலாம். அண்ட் பண்ணால் பேப்பர் வெர்ஷன் எப்போ ஸ்டார்ட் பண்ணி எப்போ முடிப்பாங்க ரிசல்ட் டேட்னு சொல்லி ஃபுல்லாக பார்த்தலாம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான ஆன்சர் கீ வித்தின் 10 to 15 மினிட்ஸாக நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனலில் வந்துடும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க்ஸும் கொடுத்துருக்கேன். ஸோ அதில் போய் செக் பண்ணிக்கோங்க. பார்த்துட்டு திரும்பி இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பையன் இந்த வீடியோவில் பேப்பர் வெர்ஷன் அப்டேட் பார்க்க போகிறோம். அதே மாதிரி ரிசல்ட் டேட் பார்க்க போகிறோம். பேப்பர் எப்படி திருத்த போகிறாங்க, லிபர் கஸ்னாக இருக்க போதா டஃபாக இருக்க போதா, 2 கிரேஸ் மார்க் அப்டேட்ஸ் ஃபுல்லாக பார்த்தலாம். ஓகேவா? நம்பர் 1 கிரேஸ் மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் தான் சொல்லணும். கிரேஸ் மார்க் வந்துருச்சான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இப்போதைக்கு எனக்கு கொஸ்டின் அப்படின்னா எனக்கு கிடைச்சிருக்கு. இப்போதைக்கு நானும் அனலைஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நீங்களும் அனலைஸ் பண்ணிட்டு கிரேஸ் மார்க்ஸ் இருக்கான்னு சொல்லுங்கள். இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதுக்கு தனியாக வீடியோ போடுறேன். அதே போல் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆன்சர் கீ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப் சேனலில் போட்டுருவோம். நீங்கள் போய் செக் பண்ணிக்கலாம். 3வது பேப்பர் வேல்யூவேஷன் எப்படி திருத்துவாங்க. ரொம்ப லிபர் கரெக்ஷன் தான் இருக்க போதுப்பா. ஏன்னா டேட்ஸும் ரொம்ப கம்மி தான் இருக்குது. ஏப்ரல் 8லேருந்து ஏப்ரல் 21 தான் சொல்லியிருக்காங்க. 11 நாட்கள் தான் வருது. இந்த 11 நாட்களையும் 3 நாள் லீவு போயிடும். மீது ஒரு 8 நாள் தான் இருக்குது. இந்த 8 நாட்குள்ளே பார்த்தீங்கன்னா 81 மையங்கள் அறிவிச்சிருக்காங்க. இந்த 81 மையங்களில் பார்த்தா பேப்பர் போய் சேர்ந்து கரெக்டாக திருத்தி கண்டிப்பாக டைம் ஆயிரும். கண்டிப்பாக பேப்பர் வச்சுனா ரொம்ப ஃபாஸ்ட்டாக தான் திருத்துவாங்க. நடுவில் வேறு எலெக்ஷனுக்கான ஒரு டியூட்டி மாதிரிலாம் போட்டிருக்காங்களாமா. டீச்சர்ஸ்லாம் அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு மேல்முறையீடு விட்டுருக்காங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா எக்ஸாம்ஸ் டைமில் இந்த மாதிரி எலெக்ஷன் கிளாஸஸ் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பொறுத்து இருந்தால் பார்க்கணும் எப்படின்ட்டு. ஸோ உங்களுக்கான பேப்பரேஷன் பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். அதுக்கு முன்னாடி 12th பயாலஜி எக்ஸாமில் எப்படி எழுதுனீங்க, பயோ பாட்னி பயோ ஜுவாலஜியில் எப்படி எழுதுனீங்க, அவுட் ஆஃப் 70 மார்க் எவ்வளோ வரும், இது எவ்வளோ எதிர்பார்க்கலாம். ஏன்னா கட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் இந்த கட் ஆஃப் ரொம்ப முக்கியமானது. நீட் எக்ஸாமில் தான் போகிறீங்க. ஸோ டாக்டர் ஆகணும்னு நினைக்கிறவங்களாம் ஸோ ஆல் த பெஸ்ட். கண்டிப்பாக நம்ம சேனலில் அடுத்தடுத்த அப்டேட்ஸ் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். எப்படி அந்த நீட் எக்ஸாமை எப்படி படிக்கிறது, எப்படி இந்த மாதிரி கட் ஆஃப்லாம் பார்க்குறதுன்னு சொல்லி எல்லா அப்டேட்ஸும் கொடுப்போம். டோன்ட் வரி அபவுட் இட். ஸோ எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. எல்லா எக்ஸாமும் முடிச்சிட்டிங்கன்னு நினைக்கிறேன். கடைசி எக்ஸாமும் முடிச்சிட்டிங்க ஒரு வழியாக. ஜாலியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். லீவை என்ஜாய் பண்ணிக்கோங்க. ஏன்னா அடுத்தடுத்து பண்ணால் காலேஜ் பண்ணால் ஜாலியாக இருக்கலாம்னு சொல்லுவாங்க. பட் அப்படி இருக்க முடியாது. அடுத்தடுத்த லைஃபு இன்னும் டிப்ரெஷன் அதிகமாக தான் ஆகும். கண்டிப்பாக இந்த ஸ்கூல் லைஃப்பை இன்னும் 1 வருஷம் 2 வருஷம் கழிச்சு இந்த ஸ்கூல் லைஃப்பை மிஸ் பண்ணுவீங்க பாருங்கள். ஸோ அப்போ புரியும் ஸ்கூல் லைஃப்னா என்னன்ட்டு. ஸோ ஓகேப்பா, நான் அப்படியே படிங்க. ஆல் த பெஸ்ட். கண்டிப்பாக அடுத்த ரிசல்ட் செக்கிங் லைவும் நம்ம சேனலில் இருக்கும். டோன்ட் வரி அபவுட் இட். ஹாப்பியாக இருங்க. கண்டிப்பாக ரிசல்ட் செக்கிங் லைவ் அண்ட் பேப்பர் வெர்ஷன் அப்டேட்ஸை சந்திக்கலாம். ஓகே சில குட்டீஸ், பை ஸ்டூடெண்ட்ஸ், பை.